பீராவுசா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? இருக்க. வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்களா? சிறப்பு. செருப்பா சிறப்பு என்று கூறினேன். அது வெளியே கிடக்கு. என் முகத்தை நீங்க பார்க்க, உங்க முகத்தை நான் பார்க்க. மோத பார்க்கத்தான் செய்ய வேண்டியதானே. யாரை செய்யணும்? ஆசை வேணா இருக்கலாம், முடியுமான்னு யோசிச்சு பாத்துக்கிறீங்க. அப்படி இல்ல, முயற்சி வேணா பண்ணலாம், அதுல தப்பு இல்ல. அப்படி இல்ல, ஆளை அனுப்பிச்சு விட்டு பார்க்க. சரி, இந்த இடத்தில் செய்ய வேண்டிய ஒன்றை தாங்கள் செய்திருக்க வேண்டும். என்னை பார்த்த உடனே என்ன செய்ய வேண்டும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தாமல் செய்ய வேண்டும். சபாஸ் செய்யுங்க. ஐயா, இதுக்கு தான் ஆளை காணாமனு எதிர்பார்த்தேன். ஏன் உன்னை பார்த்தானே இந்த மண்டி ஓட்டி விழுந்து போனேன். ஏய் சூப்பர்யா. நான் என்ன சொல்றேன்? நானும் உள்ள இருக்கல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன இந்த பப்புன்னு எதுக்குன்னா நாடுதற்கு சந்தனம் தேய்க்கணுமா? ஏன் செய்ய மாட்டீங்களா? அப்புறம் இந்த கையெல்லாம் கட்டி விடணுமா? ஏன் அதையும் செய்ய மாட்டீங்களா? அப்புறம் இவங்க வெளியே தெருவுனா குண்டி எழுதி விடணுமா? செஞ்சா என்னையா தப்பு? அடி எழவே. செஞ்சது இல்லைன்னு சொல்லுங்க. செஞ்சிருக்கேன். அது ஒரு காலத்தில் நீ சின்ன பிள்ளையா இருக்கல ஒரு குண்டி எழுதி விட்டேன். அது நியாயம். இப்ப கழுவி அப்ப செஞ்ச நீ இப்ப செய்ய மாட்டேங்கல, காரணம் என்னையா? இப்ப செய்யலாம். குண்டி கழுவணும்னா முதல்ல குண்டி வேணும். குண்டி எங்க இருக்கு? திரும்பியா பாப்போம். இந்த பக்கம் திரும்பியா. எங்கேயா குண்டியை வேணா? 2 கொட்டாச்சி வச்சுக்கிட்டு இவருக்கு குண்டி கழுவி விடாங்க. இந்த குண்டிக்கு நான் கழுவ வேண்டியதில்லை. ஓஸ் எடுத்து தண்ணி ஓஸ் எல்லாம் எடுத்து அடிக்க வேண்டியதில்லை. சர்பத்து குடிக்கிற ஸ்ட்ரா இருக்குல்ல, ரொம்ப பேசுறிய. அதுல தண்ணி எடுத்து. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நான் உக்கரமானா நீங்க தாங்க மாட்டீங்க. உக்கரமோ நக்கரமோ அது தேவையில்லை. கதையின் முறைப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? குண்டியின் அளவை பொறுத்து தான் கழுவ முடியும். வாங்கன்னு சொல்ல மாட்டீங்க, வணக்கம் சொல்ல மாட்டீங்க. முடியாது. ஏன் முடியாது? அப்படிதான் செஞ்சானா முடியாது. என்ன சண்டைக்கு வர மாதிரி வர? நான் கதையை நடாத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மன. கதை வேணா விதை வேணா வாயா பாப்போம். நாகரிகமான வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும். நாகரிகம் நீ குண்டியல் விட சொன்னதுக்கு அப்புறம் நீ நாகரியா என்ன பாச? ஏடா நீ ஒரு ஆள் தாண்டா. அப்புறம் தான் எங்க போனாலும் தலைவன் வந்துடுறானப்பா. இன்னைக்கு வரைக்கும் நானும் ஆறுமுகத்து காலத்துல இருந்து பாக்குறேன், அப்படியே இருக்கேன். கொஞ்சம் கூட மாறல. சரிங்க, வணக்கம் சொல்ல மாட்டீங்க, வரவேற்பு கொடுக்க மாட்டீங்க. சரி, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரி, வேற என்ன செய்ய முடியும் உங்களால? என்ன செய்ய? என்ன செய்வா? என்ன செய்யணும்? என்ன செய்வனா? பேசியாவா? நான் பேசுவேன்பா. எனக்கு ஈடு கொடுத்து நீ பேசணுமாப்பா. பேசி பாரியா. எடக்கேட வச்ச மாதிரி பேசுறேன்னா எடக்கேட வச்ச மாதிரி பேசுனா படிச்சிருக்க வேணாம். என்ன பாரியா? சரி, என்ன படிச்சிருக்க நீ? என்ன வேணும்? என்ன உனக்கு என்ன தெரியுமா? என்ன மகாபாரதம், இதிகாசம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டேகசி, 10 பட்டி, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, 15 மேன் கணக்கு. என்ன வேணும்? இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். இதுல என்னையா உனக்கு தெரியும்? எதை தொட்டாலும் பேசுவேன். எதை தொட்டாலுமா? புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம். இங்க பாரு, நல்ல பாம்பா படையெடுத்து ஆடுதேன்னு நாக்கெல்லாம் முச்சிக்கு ஆசை வரவே கூடாது. படம் எடுத்து ஆடுவோம்னு. நல்ல பாம்பு கடிச்சாத்தான் ஜாவாங்க. நாக்கெல்லாம் முச்சு காதுக்குள்ள போச்சனால ஆளை காலி பண்ணிவிடுவேன். பேச்சு பேச்சு பேசாதே, எனக்கு பிடிக்காது. மரியாதை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உள்ள போயிருங்க. கதை அவசியம் இல்ல. முடிஞ்சா முட்டி பாரியா வாயா. சரி, என்ன பேசுவோம்? முதல்ல என்ன பேசுவோம் சொல்லுங்க. எதை வேணா பேசியா? பேசுறேன் என்னன்னு கேளியா? டப் 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 சுடு. சரி, புராணம் எத்தனை? வாயா பேசுவோம். ஒரே கேள்வி. எத்தனை சொல்லி பண்ண பேசுவோம். என்னது? என்னது? என்னன்னா புராணம் எத்தனைன்னு? அவ்வளவுதானே. எத்தனை இருக்கோ அத்தனை. எத்தனை இருக்கோ அத்தனையா? இதுக்கு இது பதில் இல்லையே. அதுவும் தான் பதில். எப்படி பதில்? எப்படி பதிலாகாதா? எத்தனை இருக்கு அத்தனை? இப்ப 82 82 அர்த்தம். 52 52 அர்த்தம். இத்தனை கணக்கு இருக்குல்ல? இருக்குல்ல. என்ன எத்தனையோ அத்தனையா? சரி, நானே சொல்றேன். நானும் சொல்லுவேன். சரி சொல்லு. நான் சொல்லிட்டான் இருக்கேன். அதுதான் சரியா? நீங்க நினைக்கிறீங்க நான் படிச்ச படத்துக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியான மாதிரி யோசிக்கிறீங்க. எல்கேஜி பிள்ளைட்டு கேட்ட மாதிரி 18 புராணம்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். புராணம் எத்தனை? இப்படி ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி தாங்க ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவிக்கிறேன், பாசி வைக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. பேசுங்க. ஊக்குன்னா ஊக்கு இல்லப்பா, உற்சாகப்படுத்த வேண்டும். படுத்துவோம். சரி, 18 புராணம் சொல்லிட்டீங்க. மாட்டு கருத்துல 18 புராணம் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னு பேசணும், அதுதான் அறிவாளி கழகு. ஆமா. என்ன ஓமா?
என்ன ஆமாண்ணா என்ன? நான் பேசுவேன்பா, நீ பேசுவியா? பேசிட்டு தானே இருக்கேன், வாயா பேசுவேன். பேச மாட்ட மாட்டேல அப்படியா? எதுக்கே வெட்டி பேசு. ஆ. 18 வா, நான் படிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்க. பேசு. அப்ப தெரியும் யாரு படிச்சு பேசுறோம், யாரு படிக்காம பேசுறான்னு. வாயா. பிரம்மபுராணம், பத்தபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், பாபுராணம், மத்தியபுராணம், குருபுராணம், பிரமாணபுராணம், பிரம்மலிங்க, கைவத்திபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கண்டபுராணம், கண்டபுராணம். சொல்லியா வா. எதுக்கு குண்டியை காமிச்சிருக்க? மறுபடியும் குண்டி வேணுமா? மறுபடியும் வயிற்றாலவுதா? டேய், ஆ குண்டிய காமிச்சு நிக்கலையா? அப்படி நின்றா நீ என்ன செய்யணும்? குண்டியை கழுவணுமா என்னையா செய்ய? அப்படி நின்றா நான் சொன்ன புராணத்தை பேரை நீ சொல்லாதுன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் இவ்வளவு நேரம்? நான் சொன்னலப்பா. நானும் தான் சொன்னேன். ஏய், நீ எங்க சொன்ன? சொன்னதுன்னா ஐயோ கர்மமே. டேய் அண்ணன் சொன்னா இல்லையாடா? இந்த அண்ணன் கிளீனா சொன்னாரா? கேட்டுக்க, சும்மா நான் கூட மண்டே பொளந்துருவேன். நீ எல்லாம் போல. நெஞ்சடைக்கு நான் சொன்னேன். அப்ப நானும் குஞ்சு அடைக்க சொன்னேன். கேட்கலையா? கேட்கலன்னா அங்கிட்டு திரும்பி பராக்கு பார்த்தா பராக் பார்த்தானா? இங்கிட்டு பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். ஒரு ஆக்ரோஷம் என்னப்பா? ஆக்ரோஷம் மூக்குரோஷம் நேரா பார்த்து பேசியா? சரியா படிச்சுக்கல பாயா. பிரம்மபுராணம், பத்தபுராணம், பவிஷ்யபுராணம். ஏன் நிக்கிற? ஏன் நக்குற? ஏன் நிக்கிற? சொன்னதுன்னா நான் தான் சொன்னேன், பேசியா? ஏன் நிப்பாட்டுற? உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏய் கோவம். பேச தெரியுமா தெரியாதா? ஏன் நீ போட்டு ஓத்திரம் பண்றீங்க? ஏய் நான் தான் சொல்றேனப்பா. உங்களுக்கு எவ்வளவு உழைக்கிறது நானு? நான் ஒரு ஆளா போட்டுக்கிட்டு உழைக்க முடியுமா? உழைக்க முடியுமா? அப்படி சொல்ல தொலையா? தெரியுமா தெரியாதா? எங்கிட்ட வர நில்லு தொலை. ஹலோ பேசியா? பிரம்மபுராணம், பத்தபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம். சொல்லி தொலை. ஏய் தெரியாதா? திங்கிற குண்டாச்சட்டு சோறு. நான் குண்டாஞ்சலி சோறு தின்னா? சாம்பார், ரசம், தயிர், மோர், கறி குழம்பு நான் அடிக்கிறேன். ஏய் நான் தின்னால சொல்லல. அப்ப நானும் பேசாம சும்மா நிக்கிறேன். ஏரியா புராணம் வேணாமியா? இந்த புராணத்துல பல பிரச்சனை வச்சு கொளுத்துங்கிறேன். ஏய் வேணாம்னா கொளுத்த சொல்லல. புராணம் வேணா வேற விஷயம் பேசுவோம்ன்ற. வாயா. ராமாயணம் படிச்சிருக்கியா? வேறயா? படிச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? இருக்கு. எத்தனை? ஒண்ணுதான். வெறும் ஒன்ன வச்சு இந்த வருஷம் இத்தனை வருஷம் இந்த ஆட்டு ஆட்டிக்கு தெரியாயா நீ? எல்லாரும் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆட்டு வாங்க, 2 3 வச்சு ஆட்டு வாங்க. ஒண்ணுன்னா ராமாயணம் ஒண்ணுதானே இருக்கு. ஆமா. அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். உன்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஓ எதற்கு என்னாச்சியா? டோன்ட் டச் மீ. சரி உன்கிட்ட ஒண்ணுதானே இருக்கு. ஆனா என்கிட்ட 7 காண்டம் இருக்கிறது. யாரு மரியாதை? இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப நீ ஒத்துக்கிட்டு சாமி இதுக்கப்புறம் உங்களை இப்படி பேசுற தப்பத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. தோல்வி எடுத்துக்கிறீங்களா? 7 காண்டமா இருக்கு. 7 வச்சிருக்கேன். தாயாளி நம்மளை ஏமாத்திட்டான் பாரு. காலையில் வச்சுக்கிறேன் நான் காரியாவட்டியில். காரியாபட்டி இல்லையா? மெடிக்கல் சாத்தும் போது வாங்கினேன் போய் 40 ரூபா கொடுத்தேன், 3 தான் இருந்துச்சு அதில். 40 ரூபாயா? உனக்கு மட்டும் 7 வச்சிருக்கேன். 40 ரூபா கொடுத்தா 3 தான் கிடைக்கும். ஒரு காண்டம் 650 ரூபா. 650 அவ்வளவுலாம். நான் வாங்கியிருக்கேன். மதுரை முழுக்க அலைஞ்சேன், திருச்சி முழுக்க அலைஞ்சேன், தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், விருதுநகர் முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு வாங்குறதுதான். என்னை கேட்க வேண்டியதானே? மாமா எனக்கு ஒரு காண்டை வேணும் கேட்க வேண்டியதானே? எப்பவுமே பேக்கில் 4 கிடக்கும். அது 40 வருஷமா சும்மா தானப்பா கிடக்கு. 40 வருஷம் பழசு இல்லை, அப்பப்போ புதுசு புதுசாக வாங்கி போடுறது. இவரியா வேணும்னா ஒன்று கொடுத்துருப்பேன். பெட்ரோல் பங்களை அவ்வளவு சர்வ சாதாரண பேசக்கூடாது. பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன், அடுத்து என் பிள்ளை பேர. காரணம் உன் கஞ்சத்தனதுக்கு ஒரு அளவு இல்லை, அப்படிதான் வச்சக்கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ போட்டு கழட்டி எரிஞ்சிடும். ஏய் பத்திரமா மடிச்சு பொட்டியில வச்சிருக்கேன். அட கர்மமே கிழிஞ்சு போமியா? கிழிஞ்சு வச்சு அப்புறம் ஏன் போட்டு போட்டு பொட்டியில் கொண்டு வைப்பாங்களா? கர்மா தூக்கி பாத்ரூம்ல எரிஞ்சிடும். புனிதமானது அங்கதான் கொண்டு வைக்க முடியும். பாத்ரூம்ல எரிஞ்சு என்னையா உளற? பாத்ரூம்ல போட்டோம்னா அது கூட இப்ப புத்தகத்தை கொண்டு பாத்ரூம் அறிவு வேணும் உனக்கு. புத்தகமா? புத்தகமா பாவா? காண்டம். காண்டம்னா புத்தகம் தானே? ஏய் ஆமா ஆமா பாவா. பாலகாண்டம். ஐயா பாலர்களுக்கெல்லாம் தனி காண்டம் கிடையாது, ஒரே சைஸ் தான், எலாஸ்டிக் மாதிரி. டேய் அப்படியே உருட்டிட வேண்டியதான். போட்டேன் மரியாதை போட்டா உருட்டிடலாம் அப்படியே. சொல்றத காதல வாங்கியா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். உத்தரகாண்டமா? என்ன உத்தரகாண்டமா? இப்ப நீ என்ன சொன்ன? நான் அந்த குத்தரகாண்டமாக நினைச்சேன். சரி சரி சரி, வாயை செத்து குத்தி போடுவேன். அது வாயில் ஒருத்தருக்கு தேவைப்படாது. புராணம் படிச்சிருக்கலையா? இதிகாசம் படிச்சிருக்கலையா? அப்புறம் என்னையா தயக்கம் உனக்கு? எதுக்கு தயக்க? ராமாயணத்தை ஏற்றினார்கள் இருவர். யாராரு?
யாரு யாரு? எந்த மொழியில? நான் இருவர். ஓ தமிழ்ல. தமிழ்ல. அவன் நம்ம பையன் தானே. நம்ம பையனா? அவன் தமிழ் பசங்க. யாரு? அவன் கம்பே ஒட்ட குத்த. கம்பே ஒட்ட குத்த இல்ல, கம்பர் ஒட்ட குத்தர். ஐயா டர்ரு புருன்ற கம்பே ஒட்ட குத்த அவ்வளவுதான். பெரிய ஆளுங்கப்பா. ஆட இருக்கட்டுமே, இப்ப என்ன பெரிய ஆளு? அவங்கள பத்தி படிச்சிருக்கீங்களா? தெரியுமா? ஒரே கேள்வி, ஒட்ட குத்தக்கு ஏன் ஒட்ட குத்தன் பேர் வச்சாங்க? வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைக்க பாடிய காரணத்தினாலே அவனுக்கு ஒட்ட குத்தன்ட்டு பெயர். உண்மையில அதான் பதிலு. அப்புறம் பதில தான் சொன்ன பேர சொல்றாங்க. நான் ஒண்ணு இது சும்மா ஏமாத்துறேன்னு நினைச்சேன்ப்பா. டுபாக்கு நினைச்சா படிச்சவன் வெளியே காட்டுறது கிடையாது. மகிழ்ச்சி. இது இப்பதான் நீங்க அறிவா பேசுறீங்க. ஒத்துக்கிட்டேன். வெட்டப்பட தலையை ஒட்ட வைத்து பாடினார் ஒட்ட குத்தர். சரி, ஒட்ட வச்சு பாடினாரு. என்ன கவி பாடினார்? சும்மா ஒட்ட வைப்பாங்களா? சும்மா ஒட்ட வைக்க முடியுமா? என்ன கவி? அது பயங்கரமானது. அந்த கவியெல்லாம் நினைச்சு பார்க்கவே அப்பாடி. அத்தா கோ பச்சை செல்லக்கிறக்கா ஏக்கா இங்கே உன்னைத்தாக்கா இன்னும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே வேடிக்கை வச்சிருக்கேன். என்னது சொன்னா தெரியாது திரும்புவாங்க. அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா இல்லையா? தெரியுமா? ஒட்ட குத்தம் தெரியுமா? உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையில நீங்க அருமையான உங்களுக்கு தெரியும். நான் உங்களோட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிய நினைச்சு உங்களை தரைக்குறைவா பேசிட்டேன். ஆனா இவ்வளவு விவரங்களை படிச்சிருக்கிற பொழுது உங்களை பேச தப்புதான். என்னை மன்னிச்சுக்கிறேன். கவியை பாடுங்க. என்ன அந்த கவியெல்லாம் வேற ஒருத்தன் பாட முடியாது. அத்தனை சிறப்பான கவி. அந்த ஒவ்வொரு நின்றா கூட கலை ஒருத்தன் பாட முடியாது. பாட முடியாது. நான் சொல்றேன்ல, எவனும் பாட முடியாது. அதுதான் நீ பாடியா சொல்றேன். அறிவு இருக்கா இல்லையா? எவனும் பாட முடியாதுன்னு சொல்றேன். அறிவு இருக்காங்க. அவன் பாட முடியாது. அப்ப நீ பாட போறேன்னு அர்த்தமையா? ஒட்ட குத்தனை தவிர எவனும் பாட முடியாது. அதை நீ பாடு. எவனும் பாட முடியாது. அப்ப என்ன மட்டும் பாடுனா என்ன பேச்சுது? இந்த வெங்காயத்தை முதல்ல சொல்ல என்னதுக்கு பாராட்ட போறேன்? எனக்கு தெரியும். அவன் மேல உள்ள இந்தியார்த்தா எங்க வர அத்தோ மஞ்சள் செல்லக்கிறா என்னையா அவன் பிரச்சனை? போயிட்டு வந்துருவாங்கப்பா. ஒட்ட குத்தம் கவியை பாடுறேன். ஏய், ஒட்ட குத்தம் கால விழாம இருக்கும்போது ஒட்ட குத்தம் கவியை பாடு. நீ வாய முதல்ல. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியும். பேச வேண்டியதானே? வாயா. பாடி வைத்த ஒட்ட குத்தல். போய் எட்டான போய் வெட்டான சொல்ல பாடத்தி வெப்பான பிள்ளை தான சேவித்தேன். ஏய், உனக்கு என்ன மூச்சு வாங்குது? அப்புறம் பாடினா மூச்சு வாங்காதா? பாடின எனக்கு வாங்க, உனக்கே வாங்குது. பாடினா நான் போட வந்தேன். பாடுதாங்க டென்ஷன் கோவம் எனக்கு வரணுமியா? நான் தானப்பா பாடுனேன். சரி, மறுபடியும் பாடுப்பா. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். பாரு, மேடையில கெட்ட வார்த்தை பேசுறேன். வெக்கம் இல்ல, அறிவில்ல. மற்றவங்களை சொல்ல மனசு அறி போயிருமியா? என் மாப்பிள்ளை முன்னாடி உட்கார வச்சு நீ பாடுறேன்னா என்ன அந்த வார்த்தை கேட்ட என்னை பத்தி என்ன நினைப்பாரு? மாப்பிள்ள பேசலையா? அந்த மைக்ல கேட்டுச்சு. இப்ப உடச்சு போடாதப்பா. என்ன தேர்ற இதுல பங்காளி? இதுல எவனும் பேசியிருக்கேன். உள்ள ரெக்கார்டா இருக்கு. என்னன்னு இது நம்ம காலை கிளியர் பண்ணிக்கணும். நீ சரி, அதெல்லாம் பேசுங்க. அப்ப இதுல வாங்க. நம்மள மாட்டி விடுறதுக்கு நம்ம பண்ணிருக்கேன். இப்ப பேசுவோமா? வா. விக்கா உக்கா உக்கா போய் அத்தான போய் உட்காரச்சு. ஏய், பல்ல பேக்க பாரு. இப்ப அதுலயும் அப்படிதானே கேக்குது. என்ன யாவும் பிரச்சனை? அங்களே காலைல ரெண்டையும் கொண்டு போய் பெட்ரோல் ஊத்துறேன். என்ன கொளுத்தணுமா? ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி ஏய், வந்தவன் வாயில இருந்து தானே? கிடையாது. இதுல தான் ஒரு நம்ம அந்த கவியை வேணாம்ப்பா. சரி, கவி வேணாம், ஒண்ணு வேணாம். ராமாயண கதை பேசுவோமா? ஒரே கேள்வி. ராமன் மனைவி சீதை தெரியுமா சொல்ல உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும். நான் இங்க இனிமேதான் கேள்வி கேட்க போறேன். நீங்க என்ன மட்டும் பாருங்க. ராமன் மனைவி சீதை எல்லாருக்கும் தெரியும். லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? பத்திரிக்கை வரல. அப்புறம் எனக்கு மட்டும் வந்துச்சா? அப்புறம் என்ன இருக்கு அந்த மயிரை பத்தி நம்ம பேசானே? அவன் எல்லாம் ஒரு வெண்ணை கலை பத்திரிக்கை விடுற பிறகு என்ன பிறகு என்ன பழக்க வழக்கணுமா? வாழ்ந்தது திரேதாய குத்தலப்பா. எங்க இருந்தா நீ வேணும் நினைச்சா கொண்டு கொடுத்துட்டு போனேன். அங்கிருந்து இங்க எப்படியா வர முடியும்? வரலன்னா போறேன் அந்த வெண்ணை. அவனை பத்தி நம்ம ஏன் பையோனா தேவை கிடையாது. சரி, லட்சுமணன் விடு. பரதன் கல்யாணம் பண்ணானா? அவன் கலை வாட்ஸ்அப்ல கூட அனுப்பலாம் நமக்கு. இப்ப எங்கேயா வாட்ஸ்அப் இருந்துச்சு? அப்ப இல்லைன்னா அப்ப நான் என்ன செய்ய முடியும்? என் கேள்வியை மட்டும் பொறுமையா கேளுங்க. ராமன் மனைவி சீதை எல்லாரும் தெரியும். லட்சுமணன் பொண்டாட்டி பேர் என்ன? பரதன் பொண்டாட்டி பேர் என்ன? சத்ருகனை பொண்டாட்டி பேர் என்ன? இவங்க 3 பேர் பொண்டாட்டி பேர் சொல்லுங்க. உண்மையில நீங்க ராமாயணம் படிச்சு ஒத்துக்கிட்டு உண்மையிலே இப்ப நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறேன். சொல்லியா? களை இறங்கிருச்சு. கேட்டுக்கிட்டு ஒண்ணு இருந்தாலும் பதில் சொல்லல. இந்த லட்சம் புராண பையன் இதிகாச ஐடியா
என்னை பேச வைக்கிறியா? சொல்லியா பாவம் லட்சுமண முண்டாட்டி என்னை பேச வைக்கிறியா? சிங்க கர்ஜிச்சு. என்னை பேச வைக்கிறியா? என்ன பேச வைக்கிறியா? என்ன இப்ப என்ன அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவன் இல்லைன்னா எந்த மாதிரி குடும்பத்துல எங்க அப்பை நம்பி ராஜேலி அப்படி வளர்க்கல. ஏய் உன்னைய பத்தியும் அங்கை மோகினி இருப்பா, உன்னைய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நான் தவறா சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி நீ பேசலாம். உன் குடும்பத்தை பத்தி நான் என்ன சொன்னேன்? என் தாய் மாமன். இது என்ன தாய் மாமன்? அவன் என்னை அப்படி வளர்த்தானா? சரி, எப்படி நான் கேட்ட கேள்விக்கு நீ குடும்பத்துல நான் கேட்டது என்ன, நீ பேசுறது என்னையா? என்னையா தப்பா கேட்டேன் உன்னைய? நல்ல ஆசுவாசப்படுத்திக்கீங்க. அந்த வார்த்தை என் காதுல கேட்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ராமன் மனைவி செய்தே எல்லாருக்கும் தெரியும். லட்சுமண பொண்டாட்டி, பரதம் பொண்டாட்டி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். என்னாச்சு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இப்படி பண்றீங்க? சிவா 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 சிவா. என்னையா அடுத்தவன் பொண்டாட்டி பேரை சொல்ற அளவுக்கு தரங்கட்ட குடும்பத்துல பிறந்தவனா நான்? மாற்றான் மனைவி. இந்த ஏக்காரத்தை இதுக்கு மட்டும் உனக்கு குறைச்சது இல்ல. ஏய் பதில் என்னையா? அடுத்தவன் மனைவி நோக்குதலே தவறு. வசனத்தோட நிப்பாட்டிக்கிறது. அவள் பேரை சொல்வது அதை விட மாபெரும் குற்றம். வேற என்ன? அடுத்த மணியை பார்க்க மாட்டீங்கன்னா எப்படி பாப்பீங்க நீங்க? நான் சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டீங்க. அப்ப நான் சொல்றேன். லட்சுமண மனைவி சொல்லுப்பா. ஊர்மிளை. ஏய் ஒழுங்கா சொல்லி தொலையா, தெளிவா முழுசா சொல்லி தொலை. நான் சொல்றத பார்த்தாச்சு சொல்லி தொலை. சொல்லக்கூடாது. அதுக்காக லட்சுமண ஊர்மிளை. ஊர்மிளை ஊர்மிளை சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்றேன். பரத முன்னாடி மாண்டவி. ஏன் முழுங்குற? சொல்லக்கூடாது. சரி அத கூட விடு. சத்திரக முன்னாடி சொல்லு. சொல்லியா? சூரிய கீர்த்தி. சொல்லக்கூடாது. தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானயா? சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். விடுப்பா, எனக்கு அது வேணாம். வேணாம்னா போயா. அது வேணான்டல முடியா. நம்ம ஐம்பது காப்பியம் பேசுவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, மலையாவதி, குண்டலகசி, சீவகஸ்நாமணி, பெருங்காப்பியம் பேசுமா? அது ரொம்ப பெரிய டைம் பத்தாது. சரி அப்ப விடு. சூடாமணி, நீலகசி, நாககுமார் காவியம், உதயன குமார் காவியம், யசோதர காவியம், சிறுங்காப்பியம். அது ரொம்ப சின்னது, நமக்கு ஒத்து வராது. அது வேணாமா? சரி வா. திருவிழாட்டுப்படி, பொடநாட்டுப்படி, சிறுவாராட்டுப்படி, பெருமாநாட்டுப்படி, மதுரை பாட்டு, முல்லைக்காஞ்சி, பட்டுமாலை, மலைவட 10 பாட்டு. ஐயா 10 பாட்டு இருக்கு. 10 பாட்டு வராது. 10 பாட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான். என்னத்தா கேட்டு பாரு தாய்மார்ட்ட. 8 பாட்டா? 8 பாட்டுக்கு மேல பாவாடை கிடையாது. 10 பாட்டு இருக்கியா? இந்த ஆத்தாடு கேளு. எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவாடை வரவே வராது. நான் எல்லா கடையிலும் தேடி பார்த்துட்டேன். என்ன 8 பாட்டுன்னா புரியல. உண்மையில எப்படி இருக்கா? இல்லை கேட்டு பாரு. 8 பாட்டு தான் பாவாடைக்கு வரும். எனக்கு எப்படியா தெரியும்? நானா கட்டி விட்டேன். அப்ப தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ண? எத்தனை தண்டி குண்டே சங்க இலக்கியமியா? சங்குக்கு தான் அது வராது. அதுக்கு 10. அப்ப அது வேணாம்ல. அப்ப நான் வேற பேசுறவாயா? நச்சினை, குறுந்தொகை, 500, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை தெரியுமா? இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உங்களுக்கு தெரியுமா? அதே கண்ட கேக்குறா. அமைப்பாளர் போய் கேளு. அந்த தொகையை கூட நான் வாங்கி உங்ககிட்ட தாரேன். அதை வாங்கி என்கிட்ட தரியா? ஏன் திரும்ப ஆளவிடா? ஏயா புராண புயல்னாக, இலக்கிய இடியினாக, வசன மேதியினாக, கவி சுடர்னாக தியாகராஜ மாமா சொன்னாரே. அவன் சொல்லுவான் போற ஒர்க்ல சாம்பரான எல்லை போட்டு போயிருக்கேன். நான் சொன்னா உங்ககிட்ட. நீ சொல்லல, ஆனா உன்னுடைய செய்கை அதை நிரூபித்தது. நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சா? என்ன செஞ்சேன்? நான் ஒரு தடவை 2 தடவை இல்ல, பக்க மேல முழுக்க சாட்சி 4 தடவை கேட்டேன் சோ போட சொல்லி. இவன் சொல்லி நம்ம சோ போடுறதா என்று ஆணவமாக திமிரா மண்டக்கணமான இருந்தியா இல்லையா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சாமி. என்ன நீங்க சோ போட சொல்லும் போது அப்பத்தான் நான் வெளிக்கு இருந்துட்டு அந்த மூலையில உட்காந்து குண்டி கழுவிட்டு இருந்து அங்க இருந்து போட வேண்டியதானையா? என்னையா குண்டியிலயா ஐயா சோ போட முடியும்? அங்க இருந்து போட்டா கேட்கும் ஐயா. அப்ப நீங்க ஆணவம் கொண்டு ஒரு திமிரு கொண்டு பிள்ளைய நீ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. வந்தன கிரிப்பா நிண்டியப்பா. கிரிப்பா நில்லைன்னா கீழே விழுந்துருவேன். அதுக்காக நிக்கிறேன். அது உனக்கு பிடிக்கலையா? அப்ப நான் தான் தங்களை தவறாக புரிந்து கொண்டேனா? மன்னிச்சுட்டேன். நான் உன்னை மன்னிச்சுட்டேன். நீ என்ன மன்னிச்சுக்கிற? என்னை பற்றி ஒருத்தர் கூறுகிறேன். என்பைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, வெள்ளை கலை உடுத்தி, வெள்ளை படிமூடு. அதெல்லாம் நோட்டீஸ்ல போட்டாச்சு, படிச்சாச்சு. நோட்டீஸ்ல எங்க அப்பா அம்மா பேர் இல்லாம போட்டிருக்கு. நான் போட்டிருக்கேன், படிச்சாச்சு. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்களா? என்ன வேணும்? கலகம் செய்ய வந்திருக்கிறேன். அந்த ஓரமா உட்காந்து செய்யுங்க. ஓரமா உட்காந்து செய்யுங்களா? ஏய்
உள்ள இருக்க ஆளுகளை வச்சுதான் எனக்கு கழகத்தை தொடர வேணும். கல்யாணம் பண்ணாலும் தானே. ஆமா. அதுக்கு ஆள் தர்றிய. யாரா இருக்கா உள்ள? 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. யாரா இருந்த 2 பேரும்? ஒண்ணு வந்து இவ்வளவு நேரம் முறைச்சா இப்ப ஏன் சிரிக்கிற? லேடிஸ்னால கொஞ்சம் கூல் ஆயிரு. சரி சரி. இன்னும் என் தங்கச்சி. சரி, அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? அது ஏன் ஆளு. ஓ ஆளுனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அப்ப முதல்ல அந்த பிள்ளைய நான் பார்க்கணும். என்கிட்ட கூட்டிட்டு வா. நாராயணா அடிச்சு பல்லு எல்லாம் ஊத்துப்படுவேன். அடிச்சு பெரிய மனுஷன் கூட பார்க்கணும். போயா நாகரியா மேல புடுங்கனுக்கு. ஏய் நாரதரியா? பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தா எவ்வளவு நேரம் பேசினேன். ஏன் இப்ப என்ன மரியாதை இல்லாம நடந்துட்டாங்க? படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், விவரம் தெரியாதவனா இருக்கலாம். அதுக்காக இந்த வார்த்தை கேட்பியா? என்ன வார்த்தை கேட்டாங்க? அப்ப வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைன்னு சொல்றேன். அவளை கூட்டியாந்து விடுங்கிறிய. இங்க நான் மாமாவளியா பார்த்துட்டு இருக்கேன். கொலை விழுந்துருவேன். தவறாக புரிந்து கொள்ளாதயா. இந்த வார்த்தை இன்னையோட விட்டுரு. கூட்டியாந்து விடுங்கிற. முதல்ல குண்டியல விட சொன்னா இப்ப அவளை கூட்டியாந்து விடுங்கிற. நான் மாமாக்கார பையலாம். நானு இல்லப்பா, அழைத்து வாருங்கள். அழைத்து வாங்குறதுக்கும் கூட்டியாந்து வித்தியாசம் இல்ல. மாடுங்கிறதுக்கும் பசுங்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? சரி, எந்த பிள்ளையுமே சொன்னா டென்ஷன் தர கூட்டியாந்து விடாம கூட்டியாந்து நான் புரோக்கர் வேலை கோவப்படாமா? குறிஞ்சி நிலம் தானப்பா அது. குறிஞ்ச நிலமா குமார் லாட்ஜா அது. கூட்டியாங்க ஆசி வழங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனா சுருக்கமா கூட்டிய வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இப்ப நான் சொன்னது உன்னை காயப்படுத்திருச்சா? மனசை புண்படுத்திருச்சா? மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. இப்போ நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். நான் சொன்னேன், ஏன்னா இந்த பிள்ளை மேல இவ்வளவு காதலும் ஆசையும் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாம போச்சு. அதுக்காக வச்சோம். சரி மன்னிச்சுக்குங்க. இந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கேட்டதுனால தான் நான் இதோட இந்த பேச்சை விடுறேன். கூட்டியாந்து விடான் கூட்டியாந்து. நான் மன்னிப்பு கேட்ட அது பேசக்கூடாது. ரைட்டு. சரி, எவ்வளோ தருவீங்க? என்னது? விட்டேன் பல்லு தெரிச்சு வந்துருச்சு. முகரக்கட்டை வரும் முகரக்கட்டை. நான் கூட இந்த பிள்ளை மேல இவ்வளவு ஆசை காதல்னால நீ கோபப்படுறேன்னு எவ்வளவு தருவீங்களா? பல்லால ஊத்துது. யார்கிட்ட போய் கேக்குற எவ்வளவு தருவீங்க? அந்த மாதிரி ஆள் நினைச்சு கேட்டேன். அந்த மாதிரி ஆளு தரமான ஆள். நாரத மகரிஷி தெரியுமா உனக்கு? ரிஷி, மகரிஷி, பிரம்மரிஷி, ராஜரிஷி, இப்ப தேவரிஷி. எவ்வளவு தெரியும் கேக்குற? உன்னையோட பழகுனா உன்னை மாதிரி எல்லாரும் லோக்காலிட்டி பாக்கல. நாரத மகரிஷி கேட்கலாம் என்னை பார்த்து அந்த வார்த்தை எவ்வளவு தருவீன்னு கேட்கல. அவரு மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டால விடுறேன், இல்லைன்னா கட்டையை வச்சு வாயில ஈகிட்டு போயிருவேன். எவ்வளவு தருவீன்னு கேட்கற? சரியா? எவ்வளவு வேணும்னு கேளு. இவ்வளவு வேணும்னு முதல்ல நீ கேளு. அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நானும் பெரிய மனுஷன் மாதிரி. நம்ம கம்பெனி தான், பெட்டி கேஸ் தான். இன்னொன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆளுனா தான் ஆச்சரியம். பரவாயில்ல. என்ன வேணும்? எவ்வளவு வேணும் எதிர்பார்க்கற சொல்லு. ஒரு 200 ரூபாய். ஆளுல மண்டையில பாரு. வாயா அங்கேரியா முத போன். நாரத மகரிஷி என்னை பார்த்தால் 39 தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அட அவங்களுக்கு மூலமா இருக்கேன். மரியாதை என் மேல. அப்படிப்பட்ட என்னை பார்த்து கேக்குற 200 ரூபாய் கேக்குறா? சரி முத போனியா அங்கேரியா குறைத்துக் கொள்ளுங்கள். 200 ரூபாய்க்கு குறைக்குதுன்னா அக்கிரமா. சரி விடியா விடியா விடியா. சரி இங்கே நம்ம 2 பேரும் பேசி பழகிட்டேன். 50 ரூபா கொஞ்சம் 150 ரூபா. எவ்வளவு? 150 ரூபா. 150. என்னை பார்த்தால் அத்தனை சிறப்புக்குரியவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியுமே நடுங்குவாங்க. அது பனிகாலம் அப்படித்தான் நடுங்குவாங்க. அந்த பனியில என் மீது உள்ள மரியாதை. அப்படிப்பட்ட என்னைய பார்த்து 150 ரூபாய் கேட்கிறா? பிரம்மாவெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கூட்டி நான் இப்ப கூப்பிட்டா கூட இந்திரன் வருவேன், வாயு வருவேன், அக்னி வருவேன், சூரியன் வருவேன், சந்திரன் வருவேன். அவங்களோட பொம்பளை வர மாட்டா. என் மேல உள்ள மரியாதையில வருவாங்க. அப்படி பேரும் அத்தனை சிறப்புக்குரிய என்னை பார்த்து 150. சரி வாயா. கர்மம் பெரிய நம்பளமா தரமாட்ட சொல்லுறியே. ஏரியா செலவு இருக்கு, தண்ணி செலவு, கரண்ட் செலவு. ஆமா, மாசம் மாசம் ஊசி போடணும். ஏன் என்ன வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு? ஒன்னும் வரக்கூடாதுன்னு. அதுக்கு நான் பொறுப்பா? என்ன வேண்டும் கேள் தருகின்றேன். தரமாட்டேன் சொல்லலையே. 100 ரூபா. 100 ரூபா என்னுடைய தகுதிக்கு அதிகமா இருக்கிறது. வேணாம் சொல்லலையே. கேளு தர்றேன். குறைச்சு கேளு, கண்டிப்பா தர்றேன். இதுக்கு இவ்வளவு விறப்பு வேற. இந்த விறப்பு அங்க இருக்குமான்னு தெரியல. சரி பரவாயில்ல. அதை யாரு சொல்றது? சரி 50 ரூபா இருக்கு. முடியாது. இனி இவ்வளவு கிரிப்பா முடியாதுங்கிற வெக்கமா இல்லையா? கம்பீரமா தான். கம்பீரமா தான் இருக்கு. கேளியா தரேன். சரி நம்ம இவ்வளவு பழகிட்டேன். அதுக்கு ஒரு கட்டிங் வாங்கி தரியா? முடியாது, அதிகமாக இருக்கிறது.
கட்டிங் அதிகமாக இருக்கா? உனக்கு தங்காதியா, அது வேற பிரச்சனை. சரி விடு, ஒரு மினி பில்ட்ரு. முடியாது, இன்னும் குறை. மினிலேயே குறைக்கணுமா? சரி ஒரு செய்யுது மினி. இன்னும் குறை, தரமாட்டேன்னு சொல்லலையே, குறை. சும்மா போறியா? அதைத்தான் எதிர்பார்த்தேன். அழைத்து வரதானே ஓசுக்கிறாக்கினே. இதுக்கு இவ்வளவு பேரம் பேசுறாங்க. ஏ சாந்தி, ஓ யோகம் பார்ட்டியா எம்டி பார்ட்டியா வருதுவா? வந்துட்டியா? மான் குட்டியே, மான் குட்டியே, பூந்தொட்டியே, கொண்டு கொண்டு கண்ணங்கள் பார்த்து நெஞ்சில தெருக்கூத்து, மனசுல பெருங்கூத்து. மான் குட்டியே, மான் குட்டியே, ஓ மேலா ஒரு பூந்தொட்டியே. வந்திருக்காரு. போறியா? ஆசி வாங்க. காசு கொடுத்தா போவியா? 10 பைசா வராது. நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு துண்டு பொடியோட லேப்டாப்ல வரும். வர ஐயா சாமி. சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விடலாமா?
பாரியா பீஸ் எப்படி பீஸ்னு எனக்கு கிளகமா ஓ பழைய மாதிரி 90 வயசு உனதை விடுவேன் அதை நான் பார்க்கணுமா போய பழைய கம்பெனிலாம் மண்டே போட தெரிஞ்சுவாங்க பாதி எழுதி அதுல ஒண்ணுதானே இப்ப கூட்டி வந்துட்டு இருப்ப இதெல்லாம் பார்க்கணுமா பார்க்க மாட்டேன் பிரஸ் பீஸ் இங்க இருங்க சொல்லி வேற எதுவும் சொல்லாம திரும்பி பாருங்க உண்மையில பார்க்கலாமா பாருங்க இவ்வளவு அழகா தேவலோக ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை இவர்களுக்கு ஒப்பான அழகாக இருக்கிறாள் இந்த பெண்மணி சொன்னதுக்கு 50 ரூபா தர மாட்டோம்னா நான் சொன்னதை திரும்ப வாங்கிக்கிறேங்க என்ன வேணா கொடுக்கலாம் போலயப்பா தர்றேன் கவலைப்படாத உனக்கு பாருங்க தோட்டம் அதை தர்றேன் உனக்காக நவரத்ன மாளிகை அதை தர்றேன் உனக்கு ஒண்ணு பத்தாது 3 திருசங்கு சொர்க்கம் 3 ஜங்கெல்லாம் ஏன் அவன் ஏற்கனவே அருள் 2 ஜங்கு வச்சிருக்கான் இது ஒரு ஜங்கு போட்டுக்கிட்டு தர்றேன் மயனமை தானே மாபெரும் நவரத்ன மாளிகை எல்லாம் உனக்குதான் ராசா மயிர புடுங்க இந்த ஆள் சொன்னாப்லையே நவரத்ன மாளிகை தோட்டம் சொர்க்கம் எல்லாம் அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளு இதெல்லாம் இங்க இல்ல எல்லாம் மேல இருக்கு சரியா உன்னை ஆளை குளோஸ் பண்ணி மேல கொண்டு வரதான் ஏற்பட கொண்டுறாப்ல நீ அந்த பிள்ளைய சம்மதிக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்புறம் என்ன போடி வாழ்க ஏன் தர முடியாதுறியா ஏன் நான் கொடுக்க முடியாது நினைக்கிறியா இந்த பிள்ளை ஆச்சரியப்பட வர்றதுக்கு நல்லா கொடுக்க முடியும் கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன் கோடி கோடியா கொட்டி கொடுப்போம் சொல்லாத ஏன் ₹1 இருக்க வழி இல்ல இப்ப தர்றேன் என்னது சிறப்பா தர முடியனால என்ன தருவிய வாழ்க வளமுடன் கேட்டியா முத்துத்துறைட்ட விபூதி வாங்கியிருப்பேன் போல இருக்கு வாழ்க வளமுடன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடைக்காது தங்கச்சி வாடா செல்லம் வா
பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு என்னை அழைத்த காரணம் என்ன? 30 ஆண்டு வாழ பல்லெல்லாம் கலண்டு வயசாகிற முடிக்க வாழ சொல்லி நம்ம இடத்திற்கு மாமுனி வந்திருக்காது. என்னன்னா ஏண்டா மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏ? அழுதியா? அழுகல? கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. வாய் வேற ஒரு பக்கம் கோடி போயிருக்கு. நீ குத்துறதுல இப்ப கொட போது எனக்கு. என்ன நடந்துச்சுன்னா என்னாச்சு உனக்கு? சாமியார் இம்ச தாங்க முடியல. யாரேன்னு உன்ட்ட வந்து அம்பிள்தாங்களா? அம்பிள்தியா? நான் இல்ல. அவர்ட்ட இல்ல. அவர்ட்ட இருக்கு. யாருன்னா? நாரத மகரிஷி. சத்தியமா அவங்களெல்லாம் பார்க்கணும்னா கோடான கோடி புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அம்மா நம்ம பாட்டை முப்பாட்டை செஞ்ச புண்ணியம் தான் அவர் நம்ம பார்த்திருக்கோம். அண்ணா ஆசீர்வாதம் வாங்குனீங்க. வாங்கிட்டேன். அப்ப சாமி என்ன கொடுக்கு? இதோ உனக்கு 2 கட்டப்பையில வச்சிருக்காங்க. ரைட் வாருங்க அண்ணா. ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி ரமணா ரகுநாதா பகடே வாசா ஜானகீசா பகடே வாசா ஜானகீசா பாடியே வரதா ராகவனி ரமணா ரகுநாதா கல்லான பின் கூட உன்னாலே பின்னாடி எழுந்தாலே மங்கே கல்லான பின் கூட உன்னாலே பின்னாடி எழுந்தாலே மண்மேலே வைரேயாரா ராகவனி நாகேசர் உமை நெஞ்சில் பறித்தாரே சங்கீதமன் கொண்டு துடித்தாரே நாகேசர் உமை நெஞ்சில் பறித்தாரே சங்கீதமன் கொண்டு துடித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா ராகவனி ரமணா ஜானகீசா ஜானகீசா ரமணா வருக வருக நாரதர் மகரிஷி அவருக. நன்றி நாரதர் மகரிஷி அவர்கள் கலைவாணின் மைந்தனை வருக பிரம்மாவின் தவ புதல்வனை வருக வருகவென்று வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த நிலத்திற்கு என்னை காண வந்த காரணத்தை அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன்.
வாழ்க வாழ்க கொண்டாடமா. சிறப்பான ஒரு வரவேற்பு. உங்கள் இருவருக்கு வந்து வர வேண்டுமா? சுவாமி என்ன? நாங்கள் இருவரும் பாடிட்டே அவரு அதே தான் குருன்னு பார்க்குறேன். நாங்கள் இருவரும் என்ன எங்கேயும் அறியாமல் ஏதாவது நல்ல வார்த்தைகள் பேசியிருந்தா என்னையா எல்லாரும் தீய வார்த்தையில் பேசியிருந்தா சொல்லுவா, நீ நல்ல வார்த்தையில் பேசியிருந்தாருன்னா எங்களுக்கு அது மாதிரி வராது. அதனால தான் சரி சரி. எங்களை மன்னிக்க வேண்டும். பரவாயில்ல. சுவாமியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. இல்ல இல்ல ஒன்றும் வேண்டாம். இன்ப ஆசி வாழ்த்தும் என்று உனக்கு உண்டு. போயிட்டு வாங்க.